டிஎம்கே கூட்டணி ரொம்ப ரொம்ப பேக்கடா இருக்கு. ஆமா. உள்ளுக்குள்ள யாராலையும் இப்போதைக்கு போக முடியாது. ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா. உள்ளுக்குள்ள ஒரு கலகக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட இந்த டைம் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து எங்களுக்கு வந்து பிஜேபி பூச்சாண்டியை காட்டாதீங்கன்னு எல்லா கட்சிகளும் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சார் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு? சீட் ஷேரிங் வந்து எப்படி செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, திமுக ஏன்னா இப்போ இந்த காங்கிரஸ்ல இந்த மாதிரியான சில பேச்சுக்கள் வருகின்றன. இன்னைக்கு செலவு பிறந்த என்னதான் சொன்னாலும் சில குரல்கள் உள்ள இருக்கு. அவங்க இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்திக்கும் என்ன யோசனையா இருக்கலாம்னா, இப்போ 26ல வேணா இந்த சிபிஐ வழக்கு பத்தி நம்ம பேசலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சிபிஐ வழக்கின் மூலியமாக விஜய் வளைப்பதற்கான வேலைகளும் நடக்கலாம். விஜய் ஒருவேளை அங்கிட்டு செட்டில் ஆயிட்டாருன்னா, இந்தியா செட்டில் ஆயிட்டாருன்னா 29ல நமக்கு டஃப் ஆகும், தமிழ்நாடும் டஃப் ஆகும். அப்போ ஒருவேளை விஜய் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரதுக்கான பண்ணலாமா? ரொம்ப முக்கியமான கீ பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேசி வேணுகோபால். அவர் என்ன யோசிக்கிறாரு? கேரளாவில் விஜய் பயன்படுத்திக்கலாம். எனக்கு புரியல சார். எல்லாருமே எதையே சொல்றாங்க. சமீபத்தில் நடந்த ஊரக உள்ளாட்சியிலையும் காங்கிரஸ் நல்ல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. விஜய் போனாதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன் வந்து இந்த சவாரி அரசியல காங்கிரஸ் விரும்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா விரும்புறாங்கல்ல, கண்டிப்பா விரும்புறாங்க. அவங்க பலத்தை சொல்றேன் இல்லையா, இன்னைக்குமே நீங்க இப்போ திமுகவை நம்பி தானே காங்கிரஸ் இந்த களத்துல நிக்கிறாங்க. சார், கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் மேல அவ்வளவு அதிருப்தி இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்க முடியும், பிஜேபி எல்லாம் ஜெயிக்க முடியாது. அந்த ரியாலிட்டி கூட தெரியாம விஜய் வந்தா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மைண்ட் செட் என்னன்னு சொல்லுது. அதை பயன்படுத்தணும், நம்ம 2029ல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இந்த வேலையை பண்றவர் கேசி வேணுகோபாலாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை உள்ள கொண்டு வரலாம். ஸோ ராகுல் காந்திக்கு என்ன ஒரு யோசனை இருக்கும்? 29க்கு விஜய் நமக்கு ஒருவேளை பயன்படுவாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கலாம். பட் ஆனா இதை உடைச்சு இன்னைக்கு இல்லை, இந்த தேர்தலை நம்ம தனிச்சு நம்ம பார்த்துடலாம், நம்ம சேர்ந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த சில குழப்பங்கள் இருக்கிற காரணத்தினால முதலமைச்சர் அநேகமாக ஒரு 3 சீட்டு கூட கொடுக்கலான்னு நினைக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி விசிக்கு என்ன கேட்பாங்க? வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கே நீங்க கொடுக்குறீங்களே, வேலை செய்ய எங்களுக்காவது கொடுக்க. இது நியாயமான கேள்வி. உண்மையாலுமே வந்து திமுக கூட்டணியில பெரிய 2வது கட்சினா காங்கிரஸ் கூட கிடையாது, விசிகே தான் பெரிய கட்சி. அவங்களுக்கு 2 டிஜிட்ஸ்ல கொடுக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். நீங்க காங்கிரஸ் கொடுக்கும் போது நீங்க கொடுக்கணும். ஸோ அவங்களும் கண்டிப்பாக அவங்களுக்கும் 1 சீட் 2 சீட்டாவது கூட கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விசிகே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு பெருசாக கொடுக்க மாட்டார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மையம் வந்தாங்கன்னா உதயசூரியன் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லை வேற யாரோ புது பிளேயர்ஸ் இப்போ ஒருவேளை தேமுதிக வர்றாங்கன்னா உதயசூரியன், அவங்களுக்கு வந்து உதயசூரியனாக நம்ம ஒரு 160 வரைக்கும் நிற்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ திரும்ப மறுபடியும் கூட்டணி ஆட்சி இந்த கதையெல்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ என்டிஏல அதை வலுவாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு பாஜகவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பாமகோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், தேமுதிக ஒரு இருந்தாங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி தான் இந்த செட்டப் இருக்கு.